ஐஷா வாங்க ஐஷா. குட் ஈவினிங் கண்ணா. ஸோ பட்ஜெட்ரி கண்ட்ரோலில் யாருக்காவது சம்ஸ் ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க செப்பரேட்டா. ஓகே, உங்களுக்கு அது ஒன் டு ஒன்னாக வச்சு கூட கிளாரிஃபை பண்ணுறேன் டவுட்ஸ்லாம். ஏன்னா நிறைய சம்ஸ் இருக்கு. நிறைய இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட சம்ஸ் மாதிரியே ஷேடோப் ஆகும். இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சம்ஸ்லாம் டவுட் இருக்கோ நான் தனியாக கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ illustration 58, from the following information relating to 2021 and conditions expected to prevail in 2022, prepare a budget for 2022. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2021ஓட சேல்ஸ் ஆக்சுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2022ஓட ப்ராஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் அது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து 40,000, 2022ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 60,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பைஃபர்கேஷன் இருக்கு. ஒன்று 2021, இன்னொன்று 2022. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 40,000 யூனிட்ஸு யூனிட்ஸு 40,000, இங்கே வந்து 60,000. அடுத்தது வந்து சேல்ஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது வந்து 1 lakh, இது வந்து 1,50,000. இது அடுத்தது வந்து ரா மெட்டீரியல் வந்து இங்கே வந்து 53,000. இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5% இன்க்ரீஸ் இன் பிரைஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100க்கு 53,000 ரூபாய். இப்போ 105க்கு எவ்வளோ அப்படி கண்டுபிடிக்கலாம். this into this divided by this. ஸோ 55,650 அப்படி வருது. ஆனா இது வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணிக்கிறது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் when the units are 40,000. ஓகே, அதையே நான் வந்து இப்போ 60,000 பண்ணனா என்ன பண்ணணும், இன்டூ 60,000 டிவைடட் பை 40,000. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு 40,000க்கு 40,000த்துல என்னோட இது வந்து 53னா இப்போ 60,000க்கு எவ்வளோ, 53 இன்டூ 60 டிவைடட் பை 40. அப்போ இதுல 79,500னா 105க்கு எவ்வளோ, this into this divided by this. அதான் வந்து 83,475 வரும். ஸோ இது பண்ணினோம்னா 83,475. அடுத்தது வேஜஸ் சொல்றாங்க. வேஜஸ் கரண்டா என்ன சொல்றாங்க, 2021க்கு 11,000 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேஜஸ் கனெக்டடா அவன் என்ன சொல்றான், 10% இன்க்ரீஸ் இன் வேஜ் ரேட், 5% இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி, அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா அதே மாதிரி இது வந்து 40,000 யூனிட்ஸ்க்குனா 60,000க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. 5% இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டின்னு வரும்போது 105க்கு வந்து இந்த லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டினா அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்றது மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 110 வந்து வேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நிமிஷம். 110 வந்து வேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஓகே, அந்த 110 வேஜ் ரேட்ன்றது வந்து
இன்ட்டு 110 டிவைட் பை 100. அதே மாதிரி இன்ட்டு 60,000 பை 40,000. ஆனால் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் 5% இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டினா 105க்கு இந்த இதுனா அப்போ 100க்கு எவ்வளோ? ப்ரொடக்டிவிட்டிக்கு மட்டும் நம்ம எப்பவுமே 100% தான் எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. The cost accounting standard says that for any productivity, and when you're going to do a estimate for your budget for next year, it should always be converted only for 100. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அந்த பாயிண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்பனா 11,000ன்றது வந்து 60,000க்கு எவ்வளோ? divided by 40,000 into 110 divided by 100 into 100 divided by 105. So 17285.71 இது வரும். அப்புறம் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் என்ன சொல்றான்? எக்ஸிஸ்டிங்கா 16,000 ரூபாய். வேரியபிள் ஓவர்ஹெட்டுக்கு கீழே எதுவுமே கொடுக்கல, அதனால பிரச்சனை இல்லை. 40,000 யூனிட்டுக்கு 16,000 யூனிட்டுக்கு சாரி 40,000 யூனிட்டுக்கு இது வந்து ரா மெட்டீரியல், இது வந்து வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். யூனிட்ஸ் ருபீஸ் 40,000 16,000னா 60,000க்கு எவ்வளோ? this into this divided by this. அப்போ 24,000. இப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன சொல்றான்? 10,000 ரூபாய். அடிஷனல் பிளான்ட் வந்து 25,000 and 12,000. 10% depreciation to be considered அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். பிளான்ட்டுக்கு 10% அவங்க சொல்றாங்க. இப்போ இங்கே 10,000 10,000 ஃபர்ஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் மாறாது. எக்ஸ்ட்ரா பிளான்ட் வந்திருக்கு இல்லையா? அடிஷ்னல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். அடிஷ்னல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். அடிஷ்னல் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன? டெப்ரிசியேஷன். ஸோ அது வந்து எவ்வளோனா 25,000 இன்டூ 10%. பிளான்ட் 1 இது லேத்துக்கு. அதே மாதிரி இதுக்கு ட்ரில்லுக்கு 12,000 இன்டூ. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா மொத்தமாக காஸ்ட் வந்து 1,38,460. ஸோ சேல்ஸ் இவ்வளோ, வேல்யூ காஸ்ட் இவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ? அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதான். சேல்ஸ் மைனஸ் total cost will give you profit. அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பின்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்னது? ஏ மைனஸ் பி. அவ்வளோதான். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டெப்ரிசியேஷன் கால்குலேஷனா இதோ இங்கே போட்டிருக்கேங்கண்ணா, இது பாருங்க 10%. ஈச் 10%. இங்கே வேணா போடுறேன். டெப்ரிசியேஷன் ஆன் அசர்ட் ஆன் லேத் 25,000 into 10/100. Depreciation on drill
12,000 into 25 by 100. ஓகேவா? சூப்பர். ஸோ இது வந்து மொத்த சேல்ஸ். இது ஒரு சின்ன டப்பா அப்படி போடுறேன். இது ஃபுல்லா வந்து காஸ்ட். இது ப்ராஃபிட். அவ்வளவுதான். ஸோ ஸோ சேல்ஸ், காஸ்ட், டோட்டல் காஸ்ட், வேல்யூல அண்ட் ப்ராஃபிட். அவ்வளவுதான். ஏபிசி. அவ்வளவுதான். டைப் 3 ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன sum? illustration 61 பாத்தீங்கன்னா illustration 61 யாரா ட்ரை பண்ணீங்க? குட். வந்துட்டா அக்ஷயா? வெரி குட் ரா, சூப்பர் ரா. ஸோ illustration 61 வந்து 3 articles X, Y, Z are produced in the factory. They pass through 2 cost centers A and B from the date furnished. Compile a statement for budgeted mission utilization. For in both the centers. Sales budget for the year. சேல்ஸ் பட்ஜெட் 3 ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ், ஒய், இசட். ஆனுவல் பட்ஜெட் சேல்ஸ் வந்து 4,800. இதான் 4C பண்றாங்க, இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 600, 300. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஈக்குவலன்ட் டு 2 months சேல்ஸ். இது வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மிஷன் ஹவர்ஸ் ஒரு யூனிட் பண்றதுக்கு எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ காஸ்ட் சென்டர்ல 30, பிக்கு வந்து 70, ஒய்க்கு 200, இங்க 100. இசட் வந்து ஒரு யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மிஷன்ஸ் எவ்வளவு தேவைப்படுறது? காஸ்ட் சென்டர் ஏனா 284 மிஷன்ஸ், பினா 256. டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எஸ்டிமேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மிஷனுக்கு 2500 ரூபாய் ஆகும். ஸோ இது எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஆயிஷா, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு என்னடா ஃபார்முலா, ஃபார்மேட்? வெரி குட், வெரி குட். ஸோ எவ்வளோ எனக்கு நான் ப்ரொடக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த யூட்டிலைசேஷன், மிஷின் ஹவர்ஸ் யூட்டிலைசேஷன் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு தெரியாமலே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து கரெக்டான ஒரு இது கொடுக்காது. ஸோ சேல்ஸ் ஆட் க்ளோசிங் ஸ்டாக் less opening stock will give you production. Okay, so product X, product Y.
ஸோ இது வந்து யூனிட்ஸ், இது யூனிட்ஸ், ப்ராடக்ட் இசட், மூணுமே. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, சேல்ஸ் எவ்வளோ சொல்கிறான்? 4800, 2400, 2400. க்ளோசிங் ஸ்டாக் என்ன சொல்கிறான்? ஈக்குவலன்ட் டு 2 months. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 மாசத்துக்கு 12 மாசத்துக்கு சேல்ஸ் வந்து 4800னா 2 மாசத்துக்கு எவ்வளோ? 4800 இன்ட்டு 2 டிவைடட் பை 12. அப்போ எவ்வளோ? 800. இங்கேயும் அதே மாதிரி தான், 2400 to 2 divided by 400. இங்கேயும் 400. ஸோ இது கிடச்சதா? ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான் 600, 300, 800. ப்ரொடக்ஷன் எவ்வளோ? அப்படியே நம்ம சேல்ஸ்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணி ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் கிடச்சிரும். இதுதான் ஸ்டெப் 1. ஓகே. ஸ்டெப் நம்பர் 2, எவ்வளோ எனக்கு மிஷின் ஹவர்ஸோட யூட்டிலைசேஷன் எவ்வளோ? அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒர்க்கிங், ஃபஸ்ட்டு காஸ்ட் சென்டர் ஏ பண்ணுறேன், நீங்கள் வந்து இப்போ காஸ்ட் சென்டர் பி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கிளாஸ்லேயே பண்ணி பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு எவ்வளோ? ஏவோட காஸ்ட் சென்டருக்கு எவ்வளோ? எக்ஸு, ஒய்இ, இசட். ஸோ மொத்தமாக எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்காங்க அவங்க, கரெக்டா? எக்ஸு, ஒய்இ, இசட் ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுறது நம்மளுக்கு? 30 யூனிட்டாம். எக்ஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 30 யூனிட். இப்போ நான் ஒரு யூனிட்டுக்கு எனக்கு 30 ஹவர்ஸ், இவங்க எவ்வளோ? 200 ஹவர்ஸ், இவங்க எவ்வளோ? 30 ஹவர்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 30 ஹவர்ஸ்னா எக்ஸுக்கு வந்து எக்ஸு, ஒய்இ, இசட். ஓகே. இப்போ 5000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இது காஸ்ட் சென்டர் ஏக்கு. ஸோ அப்போனா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோனா 5000 இன்ட்டு 30, 200 இன்ட்டு 5000, 30 இன்ட்டு 5000. இதுதான் மூணுத்தோட ஈக்குவேஷன். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோனா, சாரி சார், இல்லை 5, சாரி சாரி, சாரி கண்ணா, 200, ஆ ஆ 5000, கரெக்ட் கரெக்ட். இவங்க வந்து 2500 யூனிட்ஸ். 2000. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா யூனிட்ஸ். ஸோ ஒரு யூனிட்டுக்கு 30 ஹவர்ஸ்னா 5000 யூனிட்ஸ்க்கு. ஸோ திஸ் 5000 இன்ட்டு 30. ஸோ 200 இன்ட்டு 2500, 30 இன்ட்டு 2000. இது டோட்டலாக போட்டாச்சா? இப்போ டோட்டல் மிஷின் ஹவர்ஸ் ரெக்வயர்ட் இவ்வளோ, ரெக்வயர்ட் மிஷின் ஹவர்ஸ் இவ்வளோதான் மிஷின் ஹவர்ஸ் ரெக்வயர்ட். அப்போ நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் ரெக்வயர்ட் எவ்வளோ அது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது எப்படி பைஃபர்கேட் ஆகுறதுன்னா, இது டோட்டலாக எவ்வளோ வருது? மொத்தமாக மிஷின் ஹவர்ஸ் வந்து 7,10,000. Okay, so number of missions required is equal to total number of missions A க்கு வந்து எவ்வளோ? 284. இந்த 284
இவங்க வந்து பிரிக்கணும். 3 இதுக்குமே பிரிக்கணும். எக்ஸுக்கு பிரிக்கணும், ஒய்க்கு பிரிக்கணும், இசட்டுக்கு பிரிக்கணும். ஸோ இவங்க வந்து நம்பர் ஆஃப் மிஷன்ஸ். ஸோ அதை எப்படி பிரிக்க போறாங்கன்னா ப்ரொபோர்ஷனாக பிரிக்க போறாங்க. எந்த ப்ரொபோர்ஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஏயோட ப்ரொபோர்ஷன் என்ன இங்க மிஷன் ஹவர்ஸ் திஸ் டிவைடட் பை திஸ், பியோடது திஸ் டிவைடட் பை திஸ், சியோடது திஸ் டிவைடட் பை திஸ். அவ்வளோதான். அப்போ ஸோ 284 into 284 into this. அப்போ 60, இவங்க வந்து 200, இவங்களுக்கு வந்து 24. ஸோ அப்போ மிஷின்ஸை வந்து இந்த மாதிரி ரேஷியோல பிரிக்க போறாங்க. இப்போ நீங்க போடுங்க பார்க்கலாம். 256 இதே மாதிரி இந்த சேம் கால்குலேஷன் பி காஸ்ட் சென்டருக்கு போடுங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மிஷின் ஹவர் யூட்டிலைசேஷன் எல்லாரும் போடுங்க. புரிஞ்சதா? யாருக்கா டவுட் இருக்குன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்கா டவுட் இருக்கா? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, செல்வா, வஷிதா, விஜயலட்சுமி. ஓகே குட். போடுங்க. மிஷின் ஹவர்ஸ் யூட்டிலைசேஷன் காஸ்ட் சென்டர் பிக்கு போடுங்க. நான் இப்போ போட்டது வந்து ஏக்கு போட்டிருக்கேன், ஏ காஸ்ட் சென்டருக்கு. நீங்க பிக்கு போடுங்க. ஒரே நிமிஷம், ஜஸ்ட் வாட்டர் மட்டும் குடிச்சு. முடிஞ்சிடுச்சா? போட்டிங்களா எல்லாரும்? ஓகே, அமுச்சு விட்டீங்களா? ஓகே. இந்த சம் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கு. நான் சொல்றது ஓல்டு சிலபஸ் இன்க்ளூட் பண்ணி சொல்றேன். ஸ்ரேயா யாராவது அமுச்சிருக்கீங்களா? ஆயிஷா அமுச்சிருக்கீங்களா? எனக்கு எதுவும் ஓகே வரல. ஸ்ரேயா, ஸ்ரேயா. ஸோ டோட்டலா நம்ம கையில வந்து 256 இருக்கா? 140 100. ஓகே குட். ஆயிஷா அனுப்பிச்சிட்டாங்க. காத்து சவுண்ட் கேக்குதா? ஒரு நிமிஷம். இப்போ எப்படி இருக்கு செல்வா? இப்போ ஓகேடா? ஓகே ஓகே. எனக்கு hack
இருக்கு. நீங்க எல்லாம் போட்டீங்களா? ஓகே ஃபைன். எனக்கு பிக்கப் ஆக மாட்டேங்குது. நான் பார்க்குறேன். ஸோ யாரும் இன்னும் முடிக்கல? வஷிதா, அக்ஷயா, மித்ரா. ம். மித்ரா நீங்க சொன்ன சரி. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 53 சொல்லித்தரேன். ஓகே. The following அமிச்சிட்டிங்களா மித்ரா? வஷிதா அமிச்சிட்டிங்களாமா? The following details apply to an annual budget for a manufacturing company. Quarter working days, first quarterல 65, secondல 60, 55, 60. Production யூனிட்ஸ் பர் ஒர்க்கிங் டே. ஒரு நாளைக்கு 100 யூனிட் பண்றாங்களாம் இவங்க. 110, 120, 105. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது பை பர்சன்டேஜ் பை வெயிட் ஆஃப் ஆனுவல் டோட்டல் 30% பர்ச்சேஸ் பண்றாங்க. 50 இதுக்கு பர்ச்சேஸே பண்ணல. ஒரு கேஜிக்கு பட்ஜெட்டட் பர்ச்சேஸ் பிரைசிங் எவ்வளோ எஸ்டிமேட் பண்றாங்கன்னா ₹1, 1.05, 1.125. ஸோ இங்கே அது மாதிரி எதுவுமே பட்ஜெட்டட் பிரைசிங் பண்ணல. குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு 2 கிலோ குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். பட்ஜெட் க்ளோசிங் ஸ்டாக் 2000 கேஜி. பட்ஜெட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 4000 கேஜி. அதோட காஸ்ட் வந்து ₹4000. Issues are priced on FIFO basis. Calculate the following budgeted figures. Quarterly and annual purchase of raw material by weights and value. Production first production என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஒர்க்கிங் டேக்கு 100 யூனிட். அப்போ 65 ஒர்க்கிங் டேஸ்க்கு எவ்வளோ? 6500, 6600, 6600, 6300. ஸோ 4 குவார்டர் சேர்த்து எவ்வளோ வரும்? 26000 யூனிட். மெட்டீரியல் ரெக்வயர்டு வந்து ஒரு கேஜிக்கு வந்து 13000. இங்க 13200. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ 6500 டோட்டல் யூனிட்ஸ். ஸோ ஒரு பர் கேஜிக்கு வந்து ₹2 இல்லையா? சாரி, ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு 2 கேஜி. அப்ப 6500க்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும்? 13000 கேஜி. இது 13600. அதாவது 6600 இன்டூ 2, 6600 இன்டூ 2, 6300 இன்டூ 2 பண்ணோம்னா இது கிடைக்கும். அப்பனா 26000 யூனிட்டுக்கு 52000 கேஜி வந்து ரெக்வயர்டு. அப்போ இதுல இருந்து வந்து க்ளோசிங் ஸ்டாக் அவங்க சொல்றாங்க இல்லையா? பட்ஜெட் 2000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 4000 சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஐடியலா ஆனுவல் பர்ச்சேஸ் பை வெயிட் எவ்வளோ? எனக்கு நான் எவ்வளோ பண்ணணும் டோட்டலா? கம்ப்ளீட்டா 52000 கேஜி. அதுல வந்து எனக்கு ஒரு 54000 வந்து 4000 வந்து 2000 வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணி லெஸ் பண்ணி ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணோம்னா 50000 ஆனுவல் பர்ச்சேஸ் வந்து நான் பண்ணி ஆகணும். 50000ன்றது கேஜி. ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பை வெயிட். இது நம்ம நார்மல் லாஜிக் தான் சொல்வா. அதாவது வந்து
இப்ப வந்து அதாவது நான் எனக்கு இவ்ளோ சேல்ஸ் வந்து இந்த இந்த இது கேக்குறீங்களா? ஜென்ரலான அந்த சேல்ஸ் பட்ஜெட் ரிலேட்டடா கேக்குறீங்களா? இது கேக்குறீங்களா கண்ணா? இந்த சம் கான்செப்ட்ல சொல்லி தரவா? அதாவது எனக்கு வந்து நான் 4800 ரூபாய் எனக்கு சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு டிமாண்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்றேன். வருஷம் வந்து எனக்கு 800 ரூபாய் தங்கி போயிடுறது. ஓகேவா? அப்பனா நான் வந்து போன வருஷத்தோடது வந்து நான் 600 ரூபாய் மூவ் ஆகுது. ஆவரேஜ் அவுட்டா 600 ரூபாய் மூவ் ஆகுறதுன்னா இப்போ எனக்கு ஐடியலி எனக்கு நான் சேல் பண்ண வேண்டியது 4800. நான் ப்ரொடக்ஷன் பண்றது வந்து 5600 நான் ஆக்சுவல் எஸ்டிமேட். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு போன வருஷத்தோட யாரோ குழந்தை அழறது, யாரு அவங்க தெரியல. எல்லாரும் மியூட்ல இருக்கீங்களா? ஸோ 5200 நான் வந்து இந்த வாட்டி ஃபோர்சி பண்றேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட ட்ரெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 800 எப்பவுமே ரீட்டர்ன் ஆயிட்டே இருக்கு. அந்த 5200ல ஓகே நான் பார்க்குறேன் கோடவுன்ல ஆல்ரெடி எனக்கு வந்து அதுக்கான என்ன சொல்றது, இது ஆல்ரெடி எனக்கு ஓப்பனிங் வச்சிருக்கேன், கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இது கான்செப்ட். இப்போ இப்படி சொல்றேன், 4800க்கு அரிசி மூட்டை டிமாண்ட் இருக்கு செல்வா. ஓகே, எப்பவுமே எனக்கு கோடவுன்ல அந்த மாசத்துக்கு வந்து 800 அரிசி மூட்டை ரீட்டைன் ஆயிட்டுருது. ஓகே, போன எப்பவுமே க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ப்ரீவியஸ் மந்த் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இல்லையா? அந்த இதையும் நான் கால்குலேட் பண்ணும்போது நான் இந்த வெறும்னா 5000க்கு மட்டும் அரிசியை பாலிஷ் பண்ணா போதும். ஏன்னா ஏன் 5000க்கு மட்டும் பாலிஷ் பண்ணா போதும் அப்படின்னா 600 எனக்கு போன வருஷம் இதுல இருந்தே வந்துருது. போன வருஷம் கோடவுன்ல இருந்து போன மாசம் கோடவுன்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ட்ரெண்ட் படி எப்பவுமே எனக்கு 800 ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கு. அப்போ எனக்கு 800 வந்து நான் பாலிஷ் பண்ணதை வந்து ஒருத்தங்க கேட்டுட்டு டிமாண்ட் இருக்காங்க. அப்போ நான் ஐடியலி 5000 மூட்டை ஆஃப் நெல்லை மட்டும் நான் பாலிஷ் பண்ணா போதும். அதுதான் இந்த ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. நார்மல் நீங்க மூட்டை கணக்கோ இல்ல எந்த கூடோடையோ எந்த கமாடிட்டியோடய இந்த லாஜிக் லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்டா புரிஞ்சிடும். நான் என்ன நினைக்கிறேன், எவ்வளோ நான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா நான் எவ்வளோ ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆக்சுவலா சக்கரை பாக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணணும். 4800 சக்கரை பாக்கெட்டுக்கு எனக்கு டிமாண்ட் இருக்குன்னா நான் வந்து இல்ல தெர் இஸ் ஆமா 5600க்கு 5000க்கு எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பார்க்கணும்? நான் ஜென்ரலாவே எனக்கு எவ்வளோ பப்ளிக் என்னோட அந்த மந்த்துக்கு எவ்வளோ வாங்குவாங்க, கோடவுன்ல நான் போன மாசம் போட்டு வச்ச பாக்கெட் எவ்வளோ இருக்கு, நான் ஓவராலா எவ்வளோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், க்ளோசிங் ஸ்டாக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பால்பாக் நம்பர். க்ளோசிங் ஸ்டாக் 800ன்றது ஒரு பால்பாக் நம்பர், ஒரு ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான். ஆனா அந்த 4800 ஓரளவுக்கு அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியும். கார் சேல்ஸோ இல்ல ஒரு சுகர் ஒரு பேக்கெட்ஸை வந்து நான் கண்டினியூஸா ஒருத்தர் ரீட்டைலர் வாங்கிட்டே இருக்காரு 400 பாக்கெட்னா எனக்கு அப்ப தெரிஞ்சிடும் மாசம் 400 பாக்கெட் அந்த இவர் வாங்குறாரு. அப்ப என்னோட சேல்ஸ் என்ன 400, ரைட்? 400 இருக்கு, நான் அந்த 400 பாக்கெட்டு கொடுக்குறேன். ஆனா எனக்கு ஆல்ரெடி 10 பாக்கெட் ஓப்பனிங்லேயே இருந்ததுன்னா நான் வந்து 400 பாக்கெட் பண்ணணுமா? பண்ண வேண்டாம், 390 பாக்கெட் ப்ரொடக்ஷன் பண்ணா போதும் இல்லையா? ஆனா கொஞ்சம் க்ளோசிங் ஸ்டாக்கும் நான் வச்சுக்கணும். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன சொல்றது மெட்டீரியல் காஸ்டிங்ல, மொத்தமா க்ளோசிங் ஸ்டாக்கே இல்லாம பண்ணக்கூடாது அப்படின்றத கேஸ் சொல்றது. அதனால வச்சுக்கணுன்றதுனால இந்த கால்குலேஷன் எடுத்துட்டு வரும். நீ உனக்கு சேல் டிமாண்ட் இவ்வளோ இருக்கு, நீ ஏற்கனவே கோடவுன்ல இருக்கிறத எடுத்து வச்சுக்க வேண்டிய அமௌண்ட்டும் இவ்வளோ இருக்கு, கொஞ்சம் இன்வென்ட்ரி கண்ட்ரோலுக்காக கொஞ்சம் ரீட்டைன் பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்கு, அப்போ நீ ப்ரொடக்ஷன் இவ்வளோ பண்ணணும் அப்படின்றது தான் லாஜிக்கணும். புரியுதா செல்வா? நீங்க இது வீட்ல வந்து அரிசி, வீட்டு, எதுனாலும் சுகர் கேனு, பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்பு எல்லாத்தோட லோடு வச்சு கூட இதை நீங்க அலைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் பண்ணுவாங்க.
ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ன்றது ஊர்ல எல்லாம் பண்றாங்க இல்லையா? விவசாயிங்கள்லாம் அவெல்லாம் பண்ற போது இப்படிதான். எனக்கு வந்து விளைச்சல் வந்து எவ்வளவு வேணும் அப்படின்ற போது என்னோட விளைச்சலுக்கு எவ்வளவு மக்கள் வாங்கிப்பாங்கன்ற நம்பர் தான் இது. ஆனா எப்படி இருந்தாலும் கோடவுன்ல போட்டு வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு அமௌண்ட். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கு கிராமத்து பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றேன்னா அவங்களோட எமர்ஜென்சி கூட எடுத்துப்பாங்க இந்த க்ளோசிங் ஸ்டாக் 800ல. அதனால எப்பவுமே க்ளோசிங் ஸ்டாக் ஒரு நம்பர் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு மினிமம் ஒரு எப்படி சொல்றது அதுல ஒரு 10% மினிமம் வந்து ஆமா ஒரு 10%ஆவது கண்டிப்பா இருக்கும். 10% to 20%. ஸோ இதோட க்ளோசிங் ஸ்டாக் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல ஒரு 16% அப்படியே ரீட்டைன் பண்ணிருப்பாங்க. புரியுதா செல்வா? நிறைய ப்ராப்ளத்துல இது இப்பவா இருக்கட்டும் ஸ்டேஜ் 2வா இருக்கட்டும் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வச்சு வருது. ஆனா ஸ்டேஜ் 2லயும் பட்ஜெட்டிங் காஸ்டிங் வருது. ஸோ இப்போ நீங்க அப்படியே பாக்குறீங்க ஸ்டேஜ் 2ல ப்ரொடக்ஷன் பட்ஜெட் சேல்ஸ் பட்ஜெட் மெஷின் ஒரு மிஷின் ஹவர்ஸ் யூட்டிலைசேஷன் பட்ஜெட் ஏதோ சவுண்ட் வருது யாருக்கு என்னன்னு தெரியல. மிஷின் ஹவர் யூட்டிலைசேஷன் பட்ஜெட் மிஷின் ஹவர் யூட்டிலைசேஷன் பட்ஜெட் அந்த மாதிரி இந்த 3-4 கான்செப்ட் வச்சு நீங்க பண்ணி நம்பர்ஸ் இன்டர்பிரட் பண்ற மாதிரி ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வருது ஸ்டேஜ் 2ல. ஓகேவா செல்வா? ஸோ இப்போ வந்து 5000 எனக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வந்துருது. அந்த 5000த்துல ஆனுவல் டோட்டல் எவ்வளோ? 30% இவங்களுக்கு Q1 Q2 Q3 Q4 கிடையாது. ஒரு கேஜிக்கு அவன் என்ன சொல்றான்? ₹1 5 பைசா ₹1 12 அந்த மாதிரி சொல்றான். அப்பனா 5000 into 1 25,000 into 1.05 10,000 into 1.25. ஸோ டோட்டலா என்னோட பர்ச்சேஸ் வெயிட் கேஜி இவ்வளோ கேஜிக்கு 52,500 எனக்கு ஆனுவல் பர்ச்சேஸ். அது ஒண்ணு. இப்போ ஸ்டோர்ஸ்ல நம்ம நார்மலா பண்ண மாட்டோம் மெட்டீரியல் காஸ்டிங்ல ரெசீட் இஷ்யூ பேலன்ஸ் அந்த மாதிரி பண்ண போறோம். 15,000 கிலோ ₹1 ரேட்ல உள்ள வருது. ஓகேவா? இஷ்யூ வந்து இவங்க என்ன எவ்வளவு பண்றாங்க? Issues are priced on FIFO basis. Okay. Closing quarterly stocks. Okay. மெட்டீரியல் வந்து க்ளோசிங்க்கு வந்து மெட்டீரியல் ரெக்வயர்ட் வந்து 13,000. குவார்டர்லி ஸ்டாக் யாருக்குன்னா யார் பண்ண போற பர்ச்சேஸ் டேட்டா? ஆமா ஆமா அவங்க பண்ண போற இது பட்ஜெட்டட் பிரைஸ் கரெக்ட். இது அவங்க ப்ரிப்பேர் பண்ண போது இதுதான் ஆன்டிசிபேட் பண்றாங்க இதான் ஃபோர்சி பண்றாங்க. இவ்வளவு தேவைப்படும் ஆனுவல் பட்ஜெட் குவார்டரா பிரிச்சானா இப்படி இருக்கும் சினாரியோன்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு அவங்க அசஸ் பண்றாங்க இவ்வளவு வரலாம் 52,500 வரலாம் அப்படின்னு அசஸ் பண்றாங்க. இது உங்களோட ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கீப்பர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு 15,000 வருது. அவங்க வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2,000 அதர் இஸ் இஷ்யூ பண்ணிடுறாங்க. அப்பனா ரிமைனிங் வந்து FIFO பேசிஸ்னா ஒரே நிமிஷம். பட்ஜெட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எவ்வளோ 4,000. ஸோ 4,000லேருந்து 4,000 இன்டூ 1 இதான் ஓப்பனிங். அப்புறம் ரெசீட் எவ்வளோ வருது? ஒரு 15,000 உள்ள வருது. 15,000 இன்டூ 1 எவ்வளோ போகிறது? அதாவது Q1 க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ பார்த்தோம் டோட்டலாக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4,000 இங்கே உள்ள வருது 13,000. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? இங்கே ஒரு 4,000 13,000ன்றது என்னன்னா இங்க அவங்க வந்து இந்த ஆட் க்ளோசிங் ஸ்டாக் கேஜி சொல்றாங்க இல்லையா 2,000 அதுல லெஸ் பண்றாங்க. நான் ஒரு நிமிஷம் இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெசீட்ஸ் ஒரு ஒரு குவார்டர் ரெசீட்ஸ்
receipt, அப்புறம் issue, அப்புறம் balance. So first opening, sumல opening என்ன கொடுத்திருக்கான்? Opening quantity of merchandise. Opening stock of raw material 4000 kg. So openingல வந்து balance வந்து 4000 into 1 4000. அடுத்தது வந்து first quarterல எவ்வளவு உள்ள வருது? 15,000 வருது into 1 15,000. Closing stock வந்து 2000 கம்மியாயிடுது. ஸோ அப்போ இங்க வந்து 13,000 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ அப்போனா ரிமைனிங் வந்து 2000, இந்த 4000 கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ 15,000ல 4000 போச்சுன்னா 15,000ல 13,000 தேவைப்படுறது. ஸோ இப்படி போடலாம், 4000 into 1 4000. அப்புறம் இங்கே வந்து 15,000ல இன்னும் 13னா 9,000ஆ, 9,000 into 1 9,000. So remaining 2 11,000, sorry, 13,000 minus 4,000. So 9,000. அப்போ 4,000 1 4,000 15,000 1 15,000. ஸோ இன்னைக்கு அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு 4,000 இன்ட்டு ஒன்லேருந்து 4,000 போயிடும். அப்புறம் இன்னும் வந்து 9,000 வேணும். ஸோ 9,000. ஸோ 15,000 minus 9,000 will give you 6,000. 6,000. அடுத்தது வந்து செகண்ட் குவார்ட்டரில் வந்து 25,000. ஸோ 25,000னா 1.05ல இது பண்ணுறாங்க, this into this. அப்போது 6,000 6,000. ஸோ 25,000 1.05 into 26,250. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு செகண்ட் குவார்ட்டரில் ஸோ 13,200 வந்து 25,000. இது 25,000 பர்ச்சேஸ். இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து 13,200 போயிடுது. அப்படின்னா 6,000 6,000. அப்புறம் வந்து 13,200ல மைனஸ் 6,000னா 1. ஆமாம். ஸோ 7,000. இது வந்து 1.05ல வரணும். ஸோ திஸ் இன்டு திஸ். ஸோ 7,560.
அப்புறம் அப்புறம் இப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் இதோட பேலன்ஸ் வந்து 25,000 minus 7,200 1.05 this into this அப்புறம் தேர்ட் குவார்ட்டர் 10,000 1.125 this into this அப்போ இதுல வந்து 17,800 1.05 18,690 அப்புறம் 10,000 1.125 11,250 அப்புறம் தேர்ட் குவார்ட்டர்ல ஓகே தேர்ட் குவார்ட்டர்ல அதே மாதிரி 13,200 1.05 this into this அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் ஸோ 1.05 this into this அப்போ 10,000 into this 11,250 அப்போ இது ரெண்டும் சேர்த்தா இது வரும் ஃபோர்த் குவார்ட்டர்ல வெறும்னா இது மட்டும்தான் இருக்கு அப்போ 12,600 சாரி 4,600 1.05 8,000 into 1.125 பண்ணா ஆ ஆ அப்போ இவங்க 10,000 minus 125 into இதுதான் கண்ணா ஓகேவா நம்மளோட மெட்டீரியல் காஸ்டிங் இருக்குல்ல அதுல ஃபிஃபோ மெத்தட் சொல்லியிருக்காங்க அதனால ஃபிஃபோ மெத்தட் யூஸ் பண்றோம் யாருக்காவது டவுட் இருக்கா இல்ல இந்த பார்ட் ஆஃப் இட் யாருக்காவது டவுட் இருக்கா இந்த ஸ்ட்ரெச் யாருக்காவது போடணுமா பாட்டு யாருக்காவது டவுட் இருக்கா சொல்லுங்க சாரி ஐஷா அஸ்வினி அக்ஷயா மித்ரா செல்வா வஷிதா விஜயலக்ஷ்மி யாருக்காவது டவுட் இருக்காக்கண்ணா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே குட் ஓகே தேங்க்யூ ஸோ டைப் 3 ப்ராப்ளம் ஸோ மெயின் ஒர்க்கிங் வந்து இதான் அவ்வளோதாங்கண்ணா ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 53 ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரொடாமினன்ட் எல்லா மாடல்ஸும் நான் எடுத்துட்டேன் யாருக்காவது செப்பரேட்டாக இந்த சம்ஸ் புரியல அப்படின்னா சொல்லுங்க ஒரு சாட்டர்டே உட்காந்து உங்க கூட உட்காந்துக்கிறேன் இல்லை எந்த டைமில் எனக்கு டைம் இருக்கோ நான் அந்த டைம் பிங்க் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேன்னா பாருங்க சரியா போட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்சு கேஷ் பட்ஜெட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து எம்சிக்யூஸ் அந்த மாதிரில கேட்பாங்க டைரக்ட் லேபர் இது இந்த ப்ராப்ளம் வந்து 14 மார்க்ஸ் சம்ல வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேஷ் பட்ஜெட்டும் 14 மார்க்ஸ் சம்ல ஓகேவா நீங்க வந்து எம்பிஏ படிக்கிறதாலும் சரி இல்ல பிகாம் லாஸ்ட் செம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருந்தீங்கன்னா சரி காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருந்தாலும் சரி எம்பிஏ படிக்கிறதாலும் சரி எம்காம்காலும் சரி இதே பட்ஜெட்ரி கண்ட்ரோல் தான் டிராவல் ஆகுது ஓகேவா ஸோ இன்டர் லெவல்லையும் நம்ம பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இந்த மாதிரி பார்க்குறோமா ஸ்டேஜ் 2லயும் அதே மாதிரி தான் பார்ப்போம் ஸோ அதனால பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ வேற ஏதாவது சம்ஸ் இருந்தான்னா எனக்கு சொல்லுங்க பிங்க் பண்ணுங்க செப்பரேட்டா நான் கண்டிப்பா ஹெல்ப் ஸோ வித் திஸ் ஐம் கம்ப்ளீட்டிங் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் நாளைக்கு வந்து ஐ வில் பி டேக்கிங் அப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாரி சார் நாளைக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த கன்சைன்மெண்ட்டோட லாஸ்ட் பார்ட் ஆஃப் இட் பண்ணிட்டு ஜாயிண்ட் வெஞ்சரா
வெனஸ்டே வந்து வி வில் ஸ்டார்ட் வித் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு முன்னாடி ஒரு ஹெட்ஸ்அப் மட்டும் கொடுத்துட்றேன். என்னன்னா அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க முடிஞ்சதுன்னா உங்க நோட்ல எழுதி கரெக்டா ரெடியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன ஃபார்முலான்றது சொல்லிடுறேன். இப்போ இந்த டேப் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் இந்த ஃபைல. இந்த ஃபார்முலாக்கண்ணா எல்லாரும் பார்த்து சொல்லுங்கம்மா. ரெக்கார்டிங் மட்டும் தான் வச்சிருந்தேன் செல்வா. பேசிக் ரெக்கார்டிங் தான் வச்சிருக்கேன். அது பேக் ஆமா மாடல் காஸ்டிங் எடுப்பேன். இம்பார்ட்டன்ட் சாப்டர் கண்டிப்பா எடுப்பேன். எனக்கு என்னன்னா அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் ஐடியா கிடைக்கும். ஃபார்மேட் ஒரு மாதிரி கிளான்ஸ் பார்ப்பீங்க. ஃபார்முலாலாம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுவீங்க. அதனால அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகே. பட் நான் எடுப்பேன். மார்ஜினல் காஸ்டிங் கண்டிப்பா எடுப்பேன். மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்ரி, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர் ஸ்டேஜ் 1க்கா இருக்காலும் சரி, ஸ்டேஜ் 2க்கா சரி. ஸோ நான் அதை கண்டிப்பா எடுப்பேன். இப்போ நீங்க நாளைக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வரும்போது எல்லார்கிட்டயும் ஒரு என்ன சொல்றது ஒரு லைக் நம்ம அலைன் பண்ணிக்கிறது எப்படியா பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலா டைப் 1 ஃபார்முலா, டைப் 2 ஃபார்முலா, ஓகேவா? டைரக்ட் மெட்டீரியல் காஸ்டிங்னு ஒரு டேப் இருக்கும். இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். அதே மாதிரி டைரக்ட் லேபர் காஸ்டிங் இருக்கும். டைப் 1 ஃபார்முலா, டைப் 2 ஃபார்முலா. இங்கே எஸ்ஹெச் டிரான்ஸ்ஃபார்லாம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு டேபோட இது ஒரு டேப் கலர் போட்டு விடுறேன். ப்ளூ கலர் போட்டு விடுறேன். இந்த ரெண்டு டேபோட ஃபார்முலாவை உங்கள் நோட்டில் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. எஸ்கியூனா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஆர்எஸ்கியூனா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணும்போது நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதை அலைன் பண்ண முடியும். இந்த 4 ஃபார்மேட் வச்சு 80% ஆஃப் சம்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபார்முலா வந்து பைஹார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியா? இந்த ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்டு நாங்க படிக்கும்போது அலௌட் இல்ல. இப்போ அலௌட் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் பிரச்சனை கிடையாது. இதுல நாங்க படிக்கும்போது எங்களுக்கு அலோவ் பண்ணல இந்த ஃபார்மேட். அது வந்து சிஏக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப சிடபிள்யூ வந்து இந்த ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த எஸ்கியூன்ட் எஸ்பி ஏக்யூன்ட் நல்ல ஃபார்முலாவா உட்காந்துட்டு ஒன்னொன்னா நீங்க பாக்குறத விட இந்த ஃபார்மேட் அலைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஃபார்மேட் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்டிங், லேபர் காஸ்டிங் ரெண்டு மட்டும் தான் இருக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல. ஓகே. அது ரெண்டும் வந்து 80% இட் கோஸ் பை ஃபார்மேட், 20% கொஞ்சம் 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 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா. அதுவும் எங்கன்றது சொல்லிடுறேன் சம்ஸ்ல. ஓகேவா? ஓகே சூப்பர். ஆயிஷா ஏதாவது டவுட் இருக்கா? ஆயிஷா, அஸ்வினி, ஆயிஷா, அக்ஷயா, வஷிதா, மித்ரா, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, செல்வா. ஓகே. சௌந்தர்யா ஜாயின் பண்ணாங்களா? நான் இல்லல்ல. சௌந்தர்யா ஜாயின் பண்ணல. ஓகே ஓகே சரிம்மா. ஓகே. நான் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அனுப்பிச்சிடுறேன். ஸோ ப்ளூ டேப்ல இருக்கிறத புக்கில் காப்பி பண்ணிட்டுருங்க. ஓகே. மற்ற நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். புல்லட்டின் செல்வா நீங்க கூட எப்பாவது டைம் இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருக்கு, 15 மினிட்ஸ் டைம் இருக்குன்னா புல்லட்டின் எடுத்துக்கோங்க செல்வா. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அந்த கான்செப்ட் பிக் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு குட்டி கான்செப்ட் எடுத்துப்பாங்க. லெட்ஸ் டேக் பட்ஜெட் அப்படின்னு எடுப்பாங்க. சில இடத்துல எம்சிக்யூஸ் பட்ஜெட் பத்தி ஒரு ஒரு 1 பேஜ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த அந்த என்ன பேஜ் பேசியிருக்காங்களோ அதை பத்தி கீழே எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கும். சில டாபிக்ஸ் எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா லால ஏதாவது ஒரு குட்டி பார்ட் மட்டும். இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராமிசரி நோட் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிஃபரன்ஸ் பிட்வீன் செக், அந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ். பட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். புல்லட்டின்ல வர கொஷின்ஸ் எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரிலாம் கூட நீங்க வந்து எனக்கு ஃபுல்லா போடுறதுக்கு டைம் இல்லை மேம், எக்ஸாம் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஒர்க் ஆயிட்டேன், பட் தென் நான் அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு டாபிக் கவர் பண்ணணும் நான் விருப்பப்படுறேன்னா அதுக்கு நல்ல ஒரு வழி புல்லட்டின் தான். புல்லட்டின் 2024 ஃபுல்லா இருக்கு, 25 டில் டேட் அப்டேட் பண்ணிருக்காங்க. சரியா? 23க்குள்ள இருக்கு. நீங்க என்ன நான் சஜஸ்ட் பண்றேன்னா மார்ச் பிப்ரவரி முடிஞ்ச வரைக்கும் மார்ச் பிப்ரவரிய இந்த வாரத்துக்குள்ளேயே ஓரளவுக்கு ஸ்டேஜ் 1ஓடது ஒரு கிளான்ஸ் நான் கவர் பண்ணினதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்க. கவர் பண்ணாதது எப்படி இருக்குன்னு பாருங்க. ரீட் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். கவர் பண்ணினதை நல்லா பார்த்துக்கோங்க. சில இடத்துல எம்சிக்யூஸ் மாதிரி அழகா கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இங்கிலீஷ் 2 பேப்பர்லலாம்
தமிழ் டு பேப்பர்லாம் ஒரு பெரிய பேரா கொடுத்து பேரா படிச்சு கீழே கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் ஃபீல் இட் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. அது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லேர்னிங்கா இருக்கும். ஓகேவா? அதை தவிர ஒர்க் ஷீட்ஸ் போட்டிருக்காங்க, ஆல்ரெடி போட்டுட்டாங்க. ஒர்க் ஷீட் ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் ஷீட்ஸ்னா ஐடியலி வந்து இட் இஸ் நோ ப்ரொஃபார்ம் ஆஃப் யுவர் ஸ்டடி மெட்டீரியல். பட் ஏதோ ஒரு பெருசா பார்க்காம குட்டியா பார்த்தா நம்மளுக்கு படிக்கணும், இவ்வளவுதான் இருக்குன்னு ஒரு ஃபீல் குட் கிடைக்கும்ல, அதுக்காக சொல்றேன். ஸோ ஒர்க் ஷீட்ஸ் வந்துருச்சு. யூ ஹாவ் யுவர் நோ இ புல்லட்டின். எது எது ஒர்க் ஷீட்டா? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மட்டுமா போட்டிருக்காங்க? அப்படியாண்ணா? எல்லாத்துக்குமே போட்டா மாதிரி எனக்கு மெசேஜ் வந்தது. அப்படியா? சரி, அப்ப ஸ்லோவா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்க வந்து அப்ப அந்த மீன் டைம்ல இ புல்லட்டின் பாருங்க. எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குல்ல பேக் சைடு, எம்சிக்யூஸா? எம்சிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எல்லா எம்சிக்யூ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் கிராக் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு சம் போட டைம் இல்லை மேம், பட் நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், ஒரு கவர் பண்ணணும் அப்படின்னா எம்சிக்யூ பாருங்க. இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸில் 10 பைசா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. 10 பைசா தான் அது ஒரு பேஜ். ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி ஒரு ஒரு இது பண்ணி எம்சிக்யூ ஃபுல்லாக முடிச்சிருங்க கண்ணா. எம்சிக்யூ முடிச்சீங்கனாலே கிட்டத்தட்ட 30 மார்க்குக்கு 20 மார்க் கவர் பண்ணிடலாம் நீங்க. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த நியூ சிலபஸ்ல. ஓகே. அதுவும் ரொம்ப கஷ்டமாலாம் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது எம்சிக்யூஸ்லாம். புக் பேக் நீங்க படிச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு உங்களோட ஸ்டடி பேட்டர்ன் வச்சுக்கோங்க. எப்ப பாரு வந்து சம்ம, எப்ப பாரு இல்ல தியரி, அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இ புல்லட்டின், கொஞ்சம் எம்சிக்யூ, அப்புறம் கொஞ்சம் புக் பேக்கு, கொஞ்சம் ஃபார்மெட்ஸ் ஃபார்முலா அப்படிலாம் டைவர்சிஃபைடா எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குட்டி குட்டி குட்டியா வரும்போது சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி சப்ஜெக்ட் முடிச்சிடுவீங்க. ஓகேவா? நான் இதெல்லாம் சொன்னது நான் கவர் பண்ண ஏரியாஸ்க்கு மட்டும். கவர் பண்ணாத ஏரியாஸ்லயும் நீங்க ஆல்ரெடி பிகாம்ல கோத்ரூ பண்ணியிருந்தீங்க, நிஜமாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா, ப்ளீஸ் கோ அட், நோ ப்ராப்ளம். எல்லாமே ஈஸியா, ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் இதுல தான் போட்டிருக்காங்க. அந்த லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க இ புல்லட்டினை பொறுத்த வரைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஃபைனலுக்கு சொன்னாங்க இன்ஸ்டியூட்ல. இன்டருக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இ புல்லட்டினோடது, அதனால பார்த்துக்கோங்க சரியா? ஸோ லைக் இந்த வாரம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், மார்ச் அண்ட் ஃபெப்ரவரியோட இ புல்லட்டின் ஸ்டேஜ் ஒன்னோடது முடிக்கிற மாதிரி பாருங்க. கவர்டு டாபிக்ஸ் மட்டும் தான் சொல்றேன். கவர்டு டாபிக்ஸ் இல்லைன்னா முடிஞ்சா அப்கிரேட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சது டாபிக்னா, இல்லைன்னா நான் எப்போ டாபிக் வரேன்னா அப்போ அலைன் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ பிரிச்சுக்கோங்க, ஒரே மாதிரி சம் போடுறது அப்படி இல்லாமல் குட்டி குட்டியாக எம்சிக்யூ ஒரு அரை மணி நேரம், ஃபார்முலா ப்ரிப்ரேஷன் ஒரு அரை மணி நேரம், ஃபார்மேட் பார்க்காம எழுதுறது, தியரி ஒரு அரை மணி நேரம், சம்மு ஒரு 4 சம்மு, அது மாதிரி பிரித்து பிரித்து பண்ணீங்கன்னா ஐசடபிள்யூ இன்னும் கொஞ்சம் கூட இட் வில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்படி தான் ஓவராலாக வருது பேட்டர்னே, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப அவுட் ஆஃப் புக்லேருந்துலாம் வருதா அப்படின்னா வருது 20 to 25% தான் வருது. 80-75% புக்குக்குள்ள இருக்கிற கான்டென்ட் ஷேடோ பண்ணி தான் வருது. அதனால அப்படி நீங்க அக்கார்டிங்கா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, சரி. தேங்க்யூ கண்ணா. ஆயிஷா தேங்க்யூ, அஸ்வினி தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ, விஜயலட்சுமி தேங்க்யூ கண்ணா. ம். பை 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 கண்ணா. ம். தேங்க்யூ மித்ரா. செல்லம்மா நான் ஆக்சுவலா வீடியோஸ்லாம் பார்க்கணும். வீடியோ தானே கேட்குறீங்களடா? அதான் இன்னைக்கு கொஞ்சம் உட்காந்து நான் பார்க்குறேன்டா. நான் ஆக்சுவலா இப்போதான் கொஞ்சம் ஸ்லோவா சிஸ்டம் கண்ணாடி போட்டுன்னு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கண்டிப்பா பார்க்கறேன். நான் இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்குள்ள இது பண்ணி ஆன்லைன் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இன்னும் என்ன அப்லோட் பண்ணலான்றதே நான் பார்க்கவே இல்லை. நான் பண்ணிடுறேன் மித்ரா கண்டிப்பா. சாரி ஃபார் த டிலே. ஓகே. தேங்க்யூ கண்ணா. பை பை. தேங்க்யூ.